எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாலக்காடு ஸ்பெஷல் ரெசிபி தான் ராமசேரி இட்லி. இது ராமசேரியிலே செய்கிற மாதிரி அந்த ஒரு மெத்தடில் நமக்கு செய்ய முடியாது. ஆனால் அதே இட்லி அதே டேஸ்ட்டில் நமக்கு வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கலாம். இது அவங்க செய்யும்போது அவங்களுக்கு தனி ஒரு மண்கலம் இருக்கும். அதுக்கு மேலே நூல் எல்லாம் கட்டி அதுக்கு மேலே துணி போட்டு அந்த ஆவியில் தான் வேக வைக்கிறது. நமக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி வீட்டில் கிடைக்காததுனால இப்போ நான் இட்லி தட்டில் அதே இட்லி எப்படி நமக்கு வீட்டில் செஞ்செடுக்கலான்னு தான் காமிக்க போகிறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி கூடியாக இருக்குது இந்த ராமசேரி இட்லி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அதே மாதிரி ஃபேமஸாக இருக்கிற ஒரு சட்னி பவுடர் இருக்குது. அது கூடவே ஒரு தேங்காய் சட்னியும் இருக்குது. இது ரெண்டோட ரெசிப்பியும் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும். கொஞ்சம் பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபி தான். பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக முதல்ல இட்லி மாவு ரெடி பண்ணலாம். நம்ம சாதாரணமாக ரெடி பண்ணுற இட்லி மாவுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ராமசேரி இட்லியோட மாவை ரெடி பண்ணுறது. அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பொன்னி அரிசி கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசியும் எடுத்திருக்கு. இந்த மாவில் ஒரு 10 இட்லி அப்ராக்சிமேட்டாக பண்ண முடியும். 4 to 5 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லா 2-3 டைம் கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி மினிமம் 6 மணி நேரமாவது ஊற வைக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இந்த மாதிரி முழுசாக இருக்கிற உளுந்தம்பருப்பு தான் எடுத்திருக்கு. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது ரெண்டும் அரிசி கழுகுற மாதிரி நல்லா 2-3 டைம் கழுகி நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து அரிசி இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதே தண்ணியில் தான் நம்ம அரைச்செடுக்கிறது. அதனால தான் நல்லா கழுகிட்டு ஊற வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்செடுத்துக்கலாம். உளுந்து ஊற வச்ச அதே தண்ணியில் தான் நம்ம இப்போ அரைச்செடுக்க போகிறது. முதல்ல உளுந்தம்பருப்பு மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம எடுத்து ஊற வச்சிருக்கிற அந்த தண்ணியிலிருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக தான் உளுந்து அரைச்செடுக்கணும். பாருங்கள், நம்ம முதல்ல ஊற்றிருக்கிற தண்ணியில் இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்செடுத்துருக்கு. உளுந்து நல்லா அரையலை, கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கட்டியாக மாவில் உளுந்து அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் உங்களுக்கு அரைச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. முதல்ல தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக இருக்கிற கழுகி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில் உளுந்தோட மாவு ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைக்க போகிறது அரிசி. அரிசி பொன்னி அரிசியும் பச்சை அரிசியும் கலந்து அரைக்கும் போது மாவு சீக்கிரம் கட்டி ஆகிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக தண்ணி ஒன்றா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவோட கட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் நம்ம இதை அரைச்செடுக்கணும். உளுந்தம்பருப்பு ஊற வச்ச அதே தண்ணியில் தான் நம்ம அரிசியும் அரைச்செடுக்கிறேன். நான் வேறு பச்சை தண்ணி எதுவுமே இதை அரைக்கிறதுக்காக எடுக்கலை. பாருங்கள், இது இப்போ நல்லா கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். 2 கப் அரிசி நான் ஒன்றா போட்டு அரைக்கலை, பாதி தான் போட்டிருக்கு மிக்சியில். இதை அரைச்செடுத்ததுக்கப்புறம் மிச்ச பாதி கூடி போட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். ஒன்றா போட்டால் மிக்சி சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுக்கிறது. மாவு அரைச்செடுக்கும் போது இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், இட்லியோட மாவு நம்ம அரைச்செடுக்கும் போது அது ஃபைனாக நம்ம அரைக்கிறது இல்லை, கொஞ்சம் அதில் தறி இருக்கும். ஆனால் ராமசேரி இட்லியோட மாவு அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரிசி அரைச்செடுக்கணும். அதில் ரவை மாதிரி தறி இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக இருக்கிற மாவில் தான் நம்ம ராமசேரி இட்லி செய்யணும். பாருங்கள், இப்போ நம்ம அரிசி ஃபுல்லாக அரைச்செடுத்துருக்கு. உளுந்தம்பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இது மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இருந்தால் இதே மாதிரி ஒரு வுடன் ஸ்பூனு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், இட்லியோட மாவு நம்ம சாதாரணமாக செய்கிறதுலேருந்து கொஞ்சம் கட்டியாக தான் இந்த மாவு ரெடி பண்ணணும். தோசை மாதிரி ஃப்ளாட்டாக ஊற்றி தான் நம்ம இந்த இட்லி செய்கிறது. மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒழுகி போயிடும், நேரம் நிற்காது. அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாவில் நான் இப்போ உப்பும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி புளிச்சு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணா மறுபடியும் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கு.
பாருங்கள், இது நல்லா புளிச்சு பொங்கி வர்றதுக்கு சாதாரணமாக இட்லி தோசை மாவு மாதிரி 6 to 8 மணி நேரம் ஆகும். சில டைம் 10 மணி நேரம்லாம் ஆகும், கிளைமேட் பார்த்துட்டு. அதனால் அது அங்கேயே இருக்கட்டும். இதுக்கான சைட் டிஷ் நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்று சட்னி பவுடர், இன்னொன்று தேங்காய் சட்னி. முதல்ல சட்னி பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு மட்டை அரிசி, சாப்பாடு அரிசி தான், மட்டை அரிசியோட புழுங்கல் அரிசி. 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், வரமிளகாய் 3 வரமிளகாய் நான் எடுத்திருக்கு. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணால் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா காரமாக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தீ கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. தீ கம்மி பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா அரி நல்லா வறுத்து கிடைக்காது. மீடியம் ஹை ஃப்ளேமில் போட்டு எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. கருகி போகாமல் எல்லாம் ஒரே கலரில் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ தீ கம்மி பண்ணி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கழுகி தான் சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகத்தோட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஜீரகம் எல்லாம் முதல்ல சேர்த்து அது கருகி போயிடும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கு. இப்போ தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனோட பாதி பெருங்காயத்தூள் கூட நான் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வேணால் நீங்கள் இது கூட இப்போ சேர்த்து சூடு பண்ணலாம். நான் இது மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது தான் உப்பு சேர்க்கிறேன். இது இனி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி பவுடருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுவும் நல்லா ஃபைன் பவுடராக தான் இருக்கும். நம்ம சாதாரணமாக கிடைக்கிற சட்னி பவுடர் மாதிரி கொஞ்சம் தரி இருக்காது. நல்ல ஃபைனாக இருக்கிற ஒரு சட்னி பவுடர் தான் இந்த ராமேஸ்வரி இட்லியோட சட்னி பவுடர். நான் மிக்சிக்குள்ளே உப்பும் சேர்த்து தான் கிரைண்ட் பண்ணி இருக்கு. பாருங்கள், நம்ம ஸ்பெஷலாக இருக்கிற சட்னி பவுடர் ரெடியாக இருக்குது. இதோட கலர் பாருங்கள், இது இந்த மாதிரி லைட் கலரில் தான் இருக்கும். அடுத்தது தேங்காய் சட்னி. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கு. 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 2-3 சின்ன வெங்காயம், 1/2 இன்ச்சு சைஸுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வேறு எதுவுமே நான் இது கூட சேர்க்கலை. இது நல்லா வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்படியே சேர்க்கணும், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா டேஸ்டியாக இருக்கிற சட்னி ரெடியாக இருக்குது. சைட் டிஷ் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. மாவு பாருங்கள் பொங்கி வந்திருக்கு. இப்போ இது நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் பொங்கி வந்ததுக்கப்புறம் மாவு ரொம்ப கட்டியாக நிற்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு லூஸ் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படும். 2 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் மேக்ஸிமம் போதும். அந்த அளவுக்கு வேணால் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். புளிப்பு பாருங்கள், வேணால் மட்டும் உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இனி இது வேக வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இதுக்காக அவங்கக்கிட்ட ராமேஸ்வரி அவங்க செய்யும்போது அவர்கிட்ட தனியாக பாத்திரம் இருக்குது, மண்கலம் இருக்குது. மண்கலத்தில் ஆவி வரும்போது அதுக்கு மேலே போட்டிருக்கிற வயர் ரேக்கில் தான் இந்த இட்லி ரெடி நம்மகிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அதனால இப்போ நான் இட்லி தட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இட்லி தட்டிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நம்ம இடியப்பெல்லாம் செய்கிற அந்த தட்டு இருக்குல்ல, அதுதான் வச்சுருக்கு. அதுக்கு மேலே வாழை இலை வச்சுருக்கு. வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே மாவு ஊற்றி தான் செய்யறது. வாழை இலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீட்டாக இருக்கிற ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த துணி தண்ணியில் கொஞ்சம் நனைச்சி அதுக்கு மேலே மாவு ஊற்றியும் செய்யலாம். இட்லி தட்டில் நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் இலை வச்சு அதுக்கு மேலே மாவு ஊற்றணும். நான் இலையிலே வாழை இலையில் தடவி விட்டுருக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாலும் தடவி விட்டுடலாம். ஆயில் எதுவும் ஊற்றாதீங்க. மாவு ஊற்றினதுக்கு அப்புறம் மூடி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஒரு 3 நிமிஷம் மேக்ஸிமம் போதும் நம்ம இட்லி வெந்து கிடைக்கிறதுக்கு. தோசையோட அந்த ஒரு திக்னஸ் தான் இருக்கும். பாருங்கள், இட்லி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம்.
ஒரு டைம் இட்லி செஞ்ச அதே வாழை இலையில் நம்ம அடுத்த இட்லியும் செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மட்டும் தடவி விட்டால் போதும். இப்போது டவுன்லலாம் இருக்கும்போது வாழை இலைலாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படியா இருந்தால் ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் எல்லாம் கிடைச்சாலே போதும். நமக்கு ஈஸியாக இட்லி இந்த ராமேஸ்வரி இட்லி வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு இட்லி நான் ஊற்றி இருக்கேன். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இலையில எண்ணெய் தடவி மாவு ஊற்றி இருக்குது. மாவு ஊற்றும் போது உங்களோட கரண்டியோட சைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டி கம்மியாகவும் ரொம்ப அதிகமாக கட்டியாகவும் ஊற்றக்கூடாது. ரொம்ப ஈஸியாக நம்ம இட்லி செஞ்சு எடுத்துருக்கு. இந்த இட்லி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மாவு ரெடி பண்ணுறது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ராமேஸ்வரி இட்லியோட பேக்கில் ஒரு டிசைன் இருக்கும். நம்ம ஒரிஜினலாக இருக்கிற அங்கேயே போய் சாப்பிடும்போது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கொயர் டிசைன் மாதிரி தெரியும். நமக்கு இது வாழையில செஞ்சதுனால வாழையிலோட டிசைன் தான் இருக்குது. ஒரிஜினலாக அந்த ஒரு மண் காலத்துக்கு மேலே வச்சு செய்யும்போது ஒரு ஸ்கொயர் டிசைன் மாதிரி தெரியும். அந்த ஒரு வித்தியாசம் தான் இதுக்கு இருக்குது. இப்போது நீங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பாலக்காடு போகிற மாதிரியா இருந்தால் அங்கே ராமேஸ்வரின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லா இடமுமே இந்த இட்லி அவைலபிளாக இருக்குது. காமனாக பெரிய ஹோட்டல்ஸில் இது அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.